Hello friends, welcome to Unbox Coding. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி அப்படினா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆப் ஓபன் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஜிபே கூகுள் பே ஆப் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்றப்போ கூகுள் பேக்கான லோகோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும் 2 or 3 seconds. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எய்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அல்லது வந்துட்டு கூகுள் ஆகட்டும் அல்லது யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இது மாதிரி நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் எய்தர் ஸ்க்ரீன் ஆர் அனிமேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த ஆப்புக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டடாக இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். அப் டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேஷன் வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ண போகிறதுனால இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஆக்டிவிட்டி நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆக்டிவிட்டி எம்டி ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நான் வரேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டிக்கான நேம் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லேஅவுட் ஃபைலும் ஜென்ரேட் ஆகும். டிஃபால்ட்டாக அதில் டிக் மார்க்கில் தான் இருக்கும் ஜென்ரேட் லேஅவுட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் ஸ்பிளாஷ் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற இந்த ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை எப்போல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ எனக்கு மெயின் ஆக்டிவிட்டி வராமல் எனக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி தான் வரணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஏதாவது ரன் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக எந்த ஸ்க்ரீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டிக்கான ஸ்க்ரீன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. ஓகேங்களா, அதாவது ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகுது. பட் இது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். இதில் இப்போ எம்டியாக இருக்குது, நம்ம இனிமேல் தான் இதில் வந்துட்டு காம்பனண்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்னென்னலாம் அனிமேஷனாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றலாம் இனிமேல் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் நான் எப்பெல்லாம் ஆப்பை ரன் பண்ணுறணும் அல்லது ஒன்ஸ் நீங்கள் ஆப்லாம் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பெல்லாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்கு நான் போகிறேன். ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற இந்த ஃபைலுக்கு நான் வரேன். இங்கே மெயின் ஆக்டிவிட்டி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ மெயின் ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு கால் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியை ஆஸ் அ மெயின் ஆக்டிவிட்டியை நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன அர்த்தம்னா லான்ச் ஆகிறப்போ நம்மளுக்கு எந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி தான் உங்களுடைய ஆப் லான்ச் ஆகிறப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி தான் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத. நான் ஆப் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு எமுலேட்டரில் நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற நம்மளுக்கு வரல. ஓகேங்களா, ஸோ ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி என்னவோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி தான் ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஸ்க்ரீன் எனக்கு வரணும் அப்படின்ற நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்பின் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோடிங் அனிமேஷன் நம்ம செட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லிங்க்குக்கு நம்ம வரோம். ஸோ இந்த கிட்டப் லிங்க் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரீலோடர் அல்லது வந்துட்டு ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டிக்காக இதெல்லாம் நம்ம செட் பண்ணலாம். நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த அனிமேஷன் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அனிமேஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய ஆப்புக்கு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெபாசிட்டரி ஆட் பண்ணுவோம் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். அது எப்படி ஆட் பண்ணணும் எங்கே ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு வந்துக்கலாம். இதில் கிராடல் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் டாட் கிராடல் ப்ராஜெக்ட் லெவல் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகேங்களா ரெபாசிட்டரிஸ்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேவன் ஸோ கர்லி பிரேசஸ்
இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ URL ஸ்பேஸ் சிங்கிள் கோட்குள்ள /jetpack.io. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த JSON தேவையில்லை. ஸோ நான் இங்கே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ரெபாசிட்டரி நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனை உங்களுடைய ஆப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த டிபெண்டன்சியை வந்துட்டு உங்களுடைய ஆப்பில் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஐ மீன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா build.gradle மாடியூல் லெவல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேவன் ஆட் பண்ணது ப்ராஜெக்ட் லெவலில் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது மாடியூல் லெவலில். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சிஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா சிங்க் நவ் அப்படின்றத இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டாப் ரைட்டில் இருக்குது. ஸோ சிங்க் ஆகிடுச்சு, இப்போது எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் இருக்குது பை டிஃபால்ட்டாக. இதை நான் என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பேக்ரவுண்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், கலர்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இதெல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த கலர்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக ஒன் மோர் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் நேம் பேக்ரவுண்ட் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ லைக் 232323 அப்படின்ற ஹேஷ் கோட் எக்ஸா கோட் நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கலரை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ ஆப்புக்கு பேக்ரவுண்டாக நம்ம இந்த கலரை செட் பண்ணிட்டோம். ஓகே. @color/background அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் வியூ காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் வியூ என்னுடைய வித் ரேப் கண்டென்ட், ஹைட் ஆல்சோ ரேப் கண்டென்ட். இதில் டெக்ஸ்ட் நம்ம ஒன்று செட் பண்ணலாம். என்ன செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நோட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஓகே. ஆக்சுவலாக இப்போ டெக்ஸ்ட் கலர் இருக்குது, ஐ மீன் டெக்ஸ்ட் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பட் பேக்ரவுண்டும் டெக்ஸ்டுடைய கலரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியல. நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட் கலர் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் அந்த இடத்துல தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டுக்கான சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 SP அப்படின்ட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டராக எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ சென்டர் ஹரிசான்டல் ட்ரூ. ஓகே. ஹரிசான்டலாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வெர்டிகலாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வெர்டிகலாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். சென்டர் வெர்டிகல் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அடுத்து நான் என்ன செட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஐ மீன் இந்த ஃபாண்ட் வந்துட்டு கஸ்டம் ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம் ஃபாண்ட் எல்லாமே. ஓகே. இதில் நம்ம ஒரு ஃபாண்ட் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. இங்கே நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபாண்ட்டை நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளால இதை கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லாஷ் கொடுத்து நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் அனிமேஷன் வேணுன்றதுனால அனிமேஷன் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அகெயின் ப்ரௌசருக்கு போகிறேன். இங்கே நம்ம இந்த XML ஃபைலை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த XML ஃபைலை நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபைன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்ட்டு ஒரு ஐடி இருக்குது, ஸ்பின் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது. ஓகே ஃபைன்.
இதெல்லாம் கிடைச்சிருக்கு. பட் இந்த அனிமேஷன் எனக்கு எங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் நோட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் எனக்கு கிடைக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு கீழே வரணுன்றனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிலோ அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு ஸ்பின் கிட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் நோட் ஆப் அதுக்கு கீழே தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு ஐடி செட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். நான் என்ன ஐடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டைட்டில் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, ஐடி _ டைட்டில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பிலோ எதுக்கு கீழே வரணும்னா இந்த டைட்டிலுக்கு கீழே தான் எனக்கு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த அனிமேஷன் ஓகேங்களா, நம்ம இந்த ஸ்பின் கிட் வியூ எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, இது வந்துட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் வியூக்கு கீழே தான் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைன், அடுத்தது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சென்டர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சென்டர் பண்ண போகிறதுனால இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் இன் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ சென்டராக நம்மளுக்கு கிடைச்சிடும் இந்த இடத்துல. ஓகே, என்னுடைய வித்து பார்த்தீங்கன்னா ரேப் கண்டென்ட், ஹைட் ஆல்சோ ரேப் கண்டென்ட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டைல். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, சர்க்கிள் அப்படின்ட்டு இருக்கு. பட் இது நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு சேஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைனில் போய் பார்த்தோம்னா இதில் நிறைய டிசைன் இருக்குது. ஓகேங்களா, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்ட்டு அதுக்கான ஸ்டைல் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொட்டேட்டிங் பிளான் ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. வேவ், பல்ஸ், சர்க்கிள், இது மாதிரி ஃபேடிங் சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நாம் இதில் யூஸ் பண்ண போகிறது இந்த வேவ், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேவ் அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வேவ் அப்படின்றது கொடுத்துட்டோம். இங்கே அனிமேஷன் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு அவுட்புட்டில் தான் இதுக்கான அனிமேஷன் ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரி பண்ண தேவையில்லை. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பின் கிட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கலரை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம கிரியேட் பண்ணியிருக்கோம் கலர்லாம். அதில் ஒரு கலர் நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகேங்களா, பர்பிள் 500 அப்படின்ற இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் activity.java அப்படின்ற இந்த ஃபைலுக்கு நான் போகிறேன். இங்கே போயிட்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்றலாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராக்ரஸ் பாரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். இந்த ப்ராக்ரஸ் பார் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலர் டைம் இன்டர்வெலுக்கு தான் இந்த ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டின்றது ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரேன். என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கவுண்ட் டவுன் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆன் கிரியேட் மெத்தடுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த நம்பர் ஆஃப் கோடிங் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு சில எரர்லாம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட் என்டர் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் இம்போர்ட் ஆகிடும். அகைன் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர் கொடுக்குறேன், அகைன் ஆல்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ எரர்லாம் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் இருக்குது. என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம இங்கேருந்து காப்பி பண்ண ஒரு ஐடி தான் இங்கே இருக்குது இல்லையா, இது எதுக்கான ஒரு ஐடின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்க்கான ஒரு ஐடி. பட் நம்ம ப்ராக்ரஸ் நம்ம யூஸ் பண்ணல. நாம் வந்துட்டு இதில் என்ன ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிட் அப்படின்ற ஒரு ஐடி தான் இந்த காம்போனண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிட் அப்படின்ற ஐடி நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு இருக்கு, டபுள் பவுன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்துகிட்டு வர போகிறது டபுள் பவுன்ஸ் கிடையாது. டபுள் பவுன்ஸ்னால் என்ன, இதுதான் டபுள் பவுன்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா, பட் நம்ம இதை எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது, நம்ம எடுத்துகிட்டு வர போகிறது வேவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேவ் அப்படின்ற இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான ஆப்ஜெக்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேவ் அப்படின்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதுக்கான ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே,
அடுத்த லெவலில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு டைமர்லாம் நான் செட் பண்ண போகிறேன். அதாவது டைமர்னா எவ்வளோ டைம் இன்டர்வல் எனக்கு அந்த அனிமேஷன் வந்து ஆஸ் அ ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்ட் டவுன் டைமர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ கவுண்ட் டவுன் டைமர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் பை டிஃபால்ட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஆன்டிக் அப்படின்ற ஒரு மெத்தடும் ஆன் ஃபினிஷ் அப்படின்ற ஒரு மெத்தடும். ஸ்டில் நம்மளுக்கு எரர் வருது 36th லைனில். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கண்டென்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் அப்படின்றது நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்டிக்கில் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண போகிறோம்ல, ஆன் ஃபினிஷில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன் ஃபினிஷில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்டென்ட் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட் ஆஃப். இப்போ எந்த ஸ்க்ரீனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி டாட் திஸ் இந்த ஸ்க்ரீனில் இருந்து எனக்கு எந்த ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு அடுத்து நம்ம எந்த ஸ்க்ரீனுக்கு போக போகிறோமோ அந்த ஸ்க்ரீனுக்கான கிளாஸ் நேம் நான் அந்த இடத்துல கொடுத்துட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதே மொத்தமாக மெயின் ஆக்டிவிட்டின்ற ஒரு கிளாஸும் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டின்ற ஒரு கிளாஸும் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியில் இருந்துட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் இன்டென்ட் அப்படின்றது நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இது எனக்கு இதோட ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபினிஷ் அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைனலாக இதுக்கு வெளியில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்ட் டவுன் டைமர் டாட் ஸ்டார்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணலாம். ஐ மீன் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எரர் இருக்குது. ஓகேங்களா? இந்த எரர் ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி டாட் ஜாவால இவ்வளோ கோட் போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப் நான் ஓப்பன் பண்ணுறப்போ ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி வரணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி வரணும். ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனே பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு ரீடைரக்ட் ஆகணுன்றதுலாம் இந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். பட் அந்த ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி வந்துட்டு எவ்வளோ நேரம் வரணும் அப்படின்றது நம்ம இங்கே இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்துட்டு இருக்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 செகண்ட்ஸ் அப்படின்றப்ப 4000 மீன்ஸ் நதிங் பட் மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? 4000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா 4 செகண்ட்ஸ் அப்படின்றது அர்த்தம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் டவுன் இன்டர்வல் 1000 அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாவில் எந்த ஒரு எரரும் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே நம்மளுடைய ஆப்பில் எந்த ஒரு எரரும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமுலேட்டர் வந்துட்டேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி வருது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல அதுதான் சொல்லியிருந்தோம், ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் எனக்கு மெயின் ஆக்டிவிட்டி தான் வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 4 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 4 செகண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த அனிமேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆக்டிவிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் வித் அனிமேஷனோட. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.